இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இரவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை விடாது அனுபவிக்காரல் புரியும் தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக மன்ன
சிமியோன் என்னும் புனிதர்களுக்கு அளித்தீரே. இப்புனிதர்களின் வேண்டுதலால் திருமுன்னரே குடும்பமாய் கூடியிருக்கும் நாங்கள் நீரமக்கு வாக்களித்த மீட்பை முழுமையாக பெற்றுக் கொள்ளவும் எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து வளரவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நவ நாட்களின் கொடுமுடியான இந்த நற்கருணை பெருவிழாவில் எம்மோடு இணைந்து மாலை ஆராதனைகளை செவ்வனே தலைமை தாங்கி நடத்திய எமது மதிப்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய மறைமாவட்ட குரு முதல்வர் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை பவனியாக எடுத்து வந்த அருட்தந்தை ரெக்ஸ் கிளாஸ் அடிகளாருக்கும், நற்கருணை ஆசீர்வாதத்தை எமக்கு பெற்று தந்த அருட்தந்தை குறுமட அதிபர் ஜேசுராஜா அவர்களுக்கும் எம்முடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். அத்தோடு நற்கருணை ஆராதனையில் எம்மோடு இணைந்து பங்கேற்று எமக்காக இறையருள் வேண்டி செபித்த அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், சிறிய குடும்பட மாணவர்கள் அனைவருக்கும் எம்முடைய நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம். இன்றைய நாளை சிறப்பித்த கத்தோலிக்க இளைஞர் ஒன்றிய தலைவர், உறுப்பினர்கள், பவனித்தேரை அலங்கரித்த குழுவினர் அனைவருக்கும் எம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய இந்த நாளிலே எம்மோடு இணைந்து நிற்கின்ற நீதித்துறையை செவனே வழிநடத்தி தேசப்பற்றோடு பல முன்னெடுப்புகளை செய்து வரும் உயர் திரு நீதியரசர் திரு பிரபாகரன் அவர்களுக்கும், பற்றோடும் கடமை உணர்வோடும் செயல்பட்டு வரும் மன்னார் பிரதேச செயலர் திருமதி ஸ்டான்லி டிமல் அவர்களுக்கும், எல்லா நிகழ்விலும் எம்மோடு கலந்து நிற்கின்ற தேசிய சேமிப்பு வங்கியை நிர்வகித்து வரும் திரு சிசாரியூஸ் பெர்னாண்டோ அவர்களுக்கும், கண்ணியமாக செயற்பட்டு வரும் வீதி அதிகார சபை பொறியியலாளர் ஜோய்ஸ், திருவாளர் ஜோய்ஸ் அவர்களுக்கும், மற்றும் இன்றைய தினத்திலே அழைக்கப்பட்டு எம்மோடு கலந்து நிற்கின்ற அனைத்து பிரமுகர்களுக்கும் பங்கு சார்பாகவும் அருட்பணி பேரவை சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் சிவம் கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். நாளைய தினத்திலே திருவிழா திருப்பலி காலை 6:30 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். முதல் திருப்பலி காலை 5 மணிக்கு ஆலயத்தினுள் நடைபெறும். திருவிழா திருப்பலியை எம்முடைய முனைநாள் குரு முதல்வர்
அருட்தந்தை சேவிய குரூஸ் அடிகளார் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுப்பார். நாளைய தினம் திருவிழா திருப்பலி 6:30 மணிக்கு கோட்டிக்கோ மண்டபத்தில் ஒப்புக் கொடுக்கப்படும். காலை முதல் திருப்பலி 5 மணிக்கு ஆலயத்தினுள் ஒப்புக் கொடுக்கப்படும். நிறைவிலே பாடசாலை பிள்ளைகள் தயவு செய்து அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்து அதிபரை சந்தித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஆண்டவரிடத்திலே நான் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே ஒன்று, அவருடைய இல்லத்திலே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் குடியிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்று திருப்பாடல் ஆசிரியர் 27வது சங்கீதத்திலே பாடுவார். ஆண்டவருடைய இல்லத்திலே இருப்பது எவ்வளவு இனிமையானது, ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்வது எவ்வளவு சந்தோஷமானது. ஆண்டவர் நல்லவர், வல்லவர், சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் எங்களை அழைக்கின்றார். இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்வோம். எங்களை பல்வேறு வகையிலே இந்த நாளிலே ஆசீர்வதித்திருக்கிறார். நாளைய தினத்திலே நம்முடைய பங்கு குடும்பத்தினுடைய பாதுகாவலியாம் தூய அன்னாளின் விழாவை கொண்டாடும் முகமாக இந்த நாட்களிலே இறைவன் பல வகையான நன்மைத்தனங்களை எங்களுக்கு வாரி வழங்கியுள்ளார். நன்றி சொல்வோம், நன்றியுடையவர்களாக இருப்போம். அன்னையினுடைய பரிந்துரையை, தாயினுடைய அரவணைப்பை, துணையை கேட்டு இந்த வேளையிலே மரியன்னையை பார்த்து பாடுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை கருதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்களிலும் இருந்து காத்து